அதே மாதிரி சில தெய்வங்கள் கிட்ட போகும்பொழுது நேமனிஷ்டையோட போகணும். ரொம்ப சிவன் கிட்ட போய் கட்டி பிடிக்காதீங்க. ருத்ராட்ச மாலையை அள்ளி அள்ளி போட்டுக்காதீங்க. அதே மாதிரி யாராவது ஜோதிடர்கள் ஒரு 10 ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் வேஷம்னு ஆதிசங்கரர் பஜகோவிந்தம்ங்கிற பாட்டில் சொல்றாரு. எந்த பாட்டில் சொல்றாருங்கிறது முதற்கொண்டு நான் சொல்றேன். துவன்ய கர்ணே துவன்ய கர்ணே துவன்ய கர்ணே துவன்ய கர்ணேன்னு ஒருத்தன் வேதம் பயங்கரமா திணறி திணறி படிச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்றார், ஏன் இவ்வளோ திணறி திணறி இப்படி மனப்பாடம் பண்ற? அப்படி சொல்லாத, மனசுல இருந்து பிரியமா அதை காதுல கேளு. அந்த கோவர்தனகிரியை தூக்கின மாதவனோட கதையை உட்கார்ந்து கேளு, அந்த பெருமையை பேசு. தெய்வங்களோட லீலைகளை காதுல கேளு, அதை சொல்லு. அதுதான் பக்தி. இப்படி திணறி திணறி மந்திரம் சொல்றதோ, இந்த ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டு இது பண்ணுறதோ, இதெல்லாம் வயிற்று பழப்புக்காக போடுற வேஷம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். அப்போது எவ்வளவு எவ்வளவு அருமையான விளக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய மகான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதை பார்த்து நாம் ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் கேட்கணும், அவருக்கு எப்படி ட்ராக் ரெக்கார்டு இருக்குது,